வெளியூர் அருகே குடுவை ஆற்றில் மூழ்கி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருவண்டார்கோவில் இந்திரா நகரை சார்ந்த விக்னேஷ் வயது 18, களித்தீர்த்தால்குப்பம் தொட்டி தெருவை சார்ந்த கபிலேஷ் வயது 18 இருவரும் திருவண்டார்கோவில் தனியார் பள்ளிகள் +2 படித்து தேர்ச்சி பெற்று கல்லூரி சேர்க்கைக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் விக்னேஷ், கபிலேஷ் மற்றும் அவர்களது நண்பர்கள் உட்பட 5 பேர் நேற்று மாலை வெளியூர் அடுத்த மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் குடுவையாறு தடுப்பணையில் குளித்தனர். அங்கு மண் அரிப்பு ஏற்பட்டிருந்த போது ஆழமான பகுதியில் குளித்தபோது எதிர்பாராவிதமாக விக்னேஷ் மற்றும் கபிலேஷ் ஆகியோர் தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடினர். இதனை கண்ட சக நண்பர்கள் கூச்சலிட்டனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ஆற்றில் மூழ்கி இருவரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை செய்தும் பலனளிக்காமல் விக்னேஷ், கபிலேஷ் இருவரும் பரிதாபமாக இருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மங்கலம் போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் இருக்கும் காரைக்கால் மீனவரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சார்ந்த 7 மீனவர்களையும் கைது செய்து அவர்களது எந்திர படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 13/4/2026 அன்று தேதியிட்டு முந்தைய கடிதம் எழுதியிருந்தேன். இதில் காரைக்கால் DR பட்டணத்தை சார்ந்த பிரதீப் சூரியமூர்த்தி வயது 29 என்பவரை, இவரை தவிர 6 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பிரதீப் சூரியமூர்த்திக்கு சமீபத்தில்தான் திருமணமாகியுள்ளது. தொடர்ச்சியாக மருந்துகள் தேவைப்படும் வயதான பெற்றோர் அவருக்கு உள்ளனர். மேலும் அவர்களை பராமரிக்க வேறு குடும்ப உறுப்பினர்களும் இல்லை. எனவே மீனவர் பிரதீப் சூரியமூர்த்தியை விரைவில் விடுவிப்பதற்கு இலங்கை அரசுடன் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை தலைமை செயலகத்தில் ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் குறுக்கிட்டதால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத நிர்வாக செலவினங்களுக்கு ரூபாய் 5,396 கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை மார்ச் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் முழுமையான பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்க அறையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆளுநர் கைலாசநாதன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் முழுமையான பட்ஜெட் தொகை நிர்ணயம், புதிய திட்டங்கள், ஏற்கனவே செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 பேர் ரூபாய் 3.16 லட்சம் இழந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தை சார்ந்த பெண் தான் நடத்தி வரும் நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பொருட்கள் ஆர்டர் செய்த நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறி முன்பணம் மற்றும் GST செலுத்தும்படி கூறியுள்ளார். இதனையடுத்து ரூபாய் 1,63,400 அனுப்பியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருள் எதுவும் அவருக்கு வரவில்லை. அந்த மர்ம நபரையும் மீண்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. தர்மபுரியை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து ரூபாய் 70,200 மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. அதேபோல புதுச்சேரியை சார்ந்த பெண் 13,299, முதலியப்பேட்டையை சார்ந்த பெண் 10,800, புதுச்சேரியை சார்ந்தவர் 58,999 இவ்வாறாக 5 பேர் மோசடி கும்பலிடம் 3,16,698 ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டையில் மின்கம்பி அறுந்து விழுந்து விபத்தில் தந்தையுடன் பைக்கில் சென்ற சிறுவன் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய சம்பவத்தில் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர்
கலைவாணி வீதி பகுதிகள். நேற்று மாலை தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது மின் கம்பத்திலிருந்து மின்சார ஒயர் அழுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி இருசக்கர வாகனத்தோடு தந்தை மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிறுவன் மின்சார ஒயரில் சிக்கி மின்சாரம் தாக்கிய நிலையில் துடிதுடித்த போது அவரது தந்தை சாதுரியமாக செயல்பட்டு சிறுவனை பத்திரமாக மீட்கும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் சிறுவன் மின்சாரம் தாக்கியதில் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த நிலையில் சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே புதுச்சேரி முதலியார்பேட்டையில் இதேபோல கடந்த மார்ச் மாதம் சாலையில் சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அருந்து விழுந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் தலையில் பலத்த காயமடைந்து தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இரண்டாவது முறையாக இதுபோன்ற விபத்து நிகழ்ந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அரசு உடனடியாக பழைய மின் கம்பங்கள் மற்றும் மின்சார ஒயர்களை மாற்றி புதிதாக அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் குப்பை எல்லும் பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புதன்கிழமை இரவு ஆய்வு செய்தார். அப்போது ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச கூலியை வழங்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சுகாதார பிரிவு இளைநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிரீன் வாரியர் துணைத் தலைவர் ஜெகதீசன், இதன் ஒருங்கிணைப்பு அதிகாரி லலித் ஆகியோரோடு புதிய பேருந்து நிலையம், மறைமலையடிகள் சாலை, அண்ணா சாலை, ஜவஹர்லால் வீதி, நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் நேரு வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உடனுக்குடன் குப்பைகளை அகற்றும் பணி சரிவர நடைபெறவில்லை என்று தெரியவந்தது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கிரீன் வாரியர் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெகதீசனிடம் சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களையும் போதுமான கூடுதல் துப்புரவு ஊழியர்களையும் பணியில் அமர்த்தவும் தேவையான வாகனங்களை குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபடுத்தவும் உத்தரவிட்டார். மேலும் தூய்மை பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் ஆணைப்படி குறைந்தபட்ச மாத ஊதியம் உயர்த்தி வழங்கவும் அவர் அறிவுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டு ஆட்சி சாதனையை முன்னிட்டு தவளக்குப்பத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால சாதனையை முன்னிட்டு பாஜக கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் லலிதா நகரில் பாஜக சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதியின் தலைவர் லட்சுமிகாந்தன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பாராட்டினார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய மாணவர்களுக்கு கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கருணாகரன் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியை அனிதா குமாரை முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு 2025-26 கல்வியாண்டில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்றதற்காக பள்ளியின் துணை முதல்வர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினார். தொடர்ந்து புதிய கல்வியாண்டிற்கான பாட புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். அப்போது அவர் +2 முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகள், உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி புதிய கல்வியாண்டை உற்சாகமாக துவக்கி வைத்தார். மேலும் ஸ்வச்சத் பாரத் திட்டத்தின் கீழ் மாவட்ட மற்றும் மாநில அளவில் இப்பள்ளி சிறப்பிடம் பெற்று 5 நட்சத்திர குறியீடு பெற்றதற்கான விருதை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பள்ளியின் துணை முதல்வர் கருணாகரனிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முதல் முறையாக ஆரோவில் சுற்றுப்பயணம் வந்த தமிழக பொறுப்பாளுநர் ஆரோவிலில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தார். ஆரோவில் அறக்கட்டளையில் நிர்வாக குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக பொறுப்பாளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முதல் முறையாக ஒருநாள் சுற்றுப்பயணமாக ஆரோவில் பகுதிக்கு இன்று வருகை தந்தார். அவருக்கு ஆரோவில் அறக்கட்டளை செயலர் மற்றும் நிர்வாகிகள்
மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் ஆரோவிலில் உள்ள மாதர் மந்திர் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தார். மேலும் யூனிட் பவுலியன் இடத்தில் ஆரோவில் வாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடையும் சூழலில் டீசல் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதால் படகுகளுக்கு சிறப்பு விலையிலோ மானியத்திலோ தர மத்திய அரசிற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். நாடு முழுவதும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வருகிறது. இச்சூழலில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் புதுச்சேரியின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளில் ஒன்று கடல், மீன்பிடி தொழில். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. இங்கு சுமார் 450 இயந்திரமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகள் இருக்கின்றன. இந்த படகுகளுக்கு எரிபொருள் தேவைகளை புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சங்கம் பூர்த்தி செய்கிறது. மீன்பிடி செலவினங்களில் எரிபொருளே மிகப்பெரிய அங்கமாக உள்ளது. தற்போதைய விலை வேறுபாடு மீன்பிடி நடவடிக்கைகளின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை பாதித்துள்ளது. மீனவர்கள் எதிர்கொள்ளும் குறைந்து வரும் லாபம், ஏற்ற இறக்கமான மீன்பிடி அளவு மற்றும் அதிகரித்து வரும் உள்ளீட்டு செலவுகள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த சுமை குறிப்பாக கடுமையாக உள்ளது. எனவே மீனவர் கூட்டுறவு கூட்டமைப்பிற்கான டீசல் தற்போதைய சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு விலைகளுக்கு சமமான விலைகள் வழங்க வேண்டும். மாற்றாக பொருத்தமான சிறப்பு விலையை நிர்ணய முறை அல்லது மானிய ஏற்பாடு அளிக்க பரிசீலிக்க வேண்டும். இவ்வாறாக முதல்வர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் ஆய்வின் போது குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அன்பை பரிமாறினார். புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலநகர் பகுதிகள் பொதுமக்களுக்கான கழிவறை உள்ளிட்ட இடங்களை நேரடியாக சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு செய்தார். அப்பொழுது அப்பகுதியில் இருந்து சிறுவர்களை கண்ட அவர் உடனடியாக அவர்களை அருகில் அழைத்து இனிப்புகள் வழங்கி அன்பை பரிமாறினார். பரபரப்பான ஆய்விற்கிடையே சென்ற இடத்தில் குழந்தைகளை மகிழ்வித்த சட்டமன்ற உறுப்பினரின் செயல் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதுதான் ஆரம்பம். பெரிய மாற்றத்தை நோக்கி களம் இறங்கியுள்ளேன். தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிரடியாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோரை காட்டிலும் அதிகப்படியாக, அதாவது 10,750 வாக்குகள் பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து தேர்தலில் வெற்றிக்காக உழைத்த தொகுதியின் தலைவர்கள், வார்டு, பூத் மற்றும் பொதுமக்கள் என பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தலில் தனது வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், வெயிலும் மழையும் பாராமல் உழைத்த மக்களின் நம்பிக்கையால் கிடைத்த வெற்றி இது. தனிநபர் வெற்றி அல்ல. 10,750 வாக்குகள் அதிகப்படியாக பெற்று முதல்வர் நமச்சிவாயம் ஆகியோரை தாண்டியும் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொகுதி மக்களின் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்றார். நான் பதவிக்காக வரவில்லை, மக்கள் சேவைக்காகவே வந்துள்ளேன். உப்பனாறு வாய்க்கால் பணிகள் குறித்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியதன் பேரில் ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததாகவும், ஆனால் நிர்வாகம் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தானே நேரடியாக களமிறங்கி செயல்படும் என்றும் எச்சரித்தார். சொந்த நிதிகள் சிபிஜி மற்றும் ஐஐடி தொடர்பான பணிகளை முன்னெடுத்து வருவதாக கூறியவர், பல பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு சாத்தியமில்லை என்றாலும் 2 ஆண்டுகளுக்குள் முழுமையான தீர்வை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விபத்துக்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், எந்த பிரச்சனையை எடுத்தாலும் பல தடங்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இருப்பினும் மக்களுக்கு எங்கு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று உறுதியை வெளிப்படுத்தினார். மக்களுக்கான நலத்திட்டங்களின் பயன் நேரடியாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக டெல்லி சென்று தேவையான பணிகளையும் மேற்கொள்வேன் என்றார். மேலும் பூத் மட்ட மக்களுக்கு காப்பீடு வசதி, மருத்துவ உதவி தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மற்றவர்களைப் போல
நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆதாரங்களுடன் மக்கள் முன்வர வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுதான் ஆரம்பம். பெரிய மாற்றத்தை நோக்கி களம் இறங்கியுள்ளேன். எதையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். மக்களுக்கான பணிகள் நடைபெறவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கை நிச்சயம் இருக்கும் என்று சார்லஸ் மார்டின் உறுதியாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி SSLC பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது. SSLC பொதுத் தேர்வில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி அளவில் மாணவி சஞ்சனா 491 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி சாதனா 486 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும், மாணவி அஸ்மிதா மற்றும் மாணவர் முகமது ரோஹன் 482 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர். பொதுத் தேர்வு எழுதிய 72 மாணவர்களில் 52 மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர். கணித பாடத்தில் மாணவர் முகமது ரோஹன் மற்றும் மாணவி சாதனா, அறிவியல் பாடத்தில் மாணவி அஸ்மிதா மற்றும் சரண் ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று முத்திரை பதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் தாளர் எழிலரசி கிரண்குமார் ஆகியோர் புதுச்சேரி மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாத் அவர்களிடம் வாழ்த்து பெற்றனர். சாதனை படைத்த மாணவர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் தாளர் எழிலரசி கிரண்குமார் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் ஆசி பெற்றனர். தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்களை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு அவர்களை வாழ்த்தி பாராட்டினார். சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் போது பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார், தாளர் எழிலரசி கிரண்குமார், டிரஸ்டி சக்தி கிருஷ்ணராஜ், தலைமை ஆசிரியர் உமா ஆகியோர் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வெகுவாக பாராட்டினர். இப்பாராட்டு விழா நிகழ்ச்சியின் பொழுது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் உடன் இருந்தனர். புதிய பேருந்து நிலையம் அருகே நியூ ஹேர் லைஃப் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிறுவனர் மஞ்சர் அலிகான் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய கிளையை திறந்து வைத்து வாழ்த்தினர். திறப்பு விழா சலுகையாக ஆலோசனை மற்றும் டெமோ இலவசமாக வழங்கப்படுகிறது. இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சஞ்சர் அலிகான், அஸ்கர் அலிகான் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தெம்மநாயக்கன் பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கத்தால் வழங்கப்படும் நோட்டு புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் ராமு மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச எழுது பொருட்கள், சீருடைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களையும் வழங்கி வாழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர், ஆசிரியைகள், ஊழியர்கள், அப்பகுதியின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கோடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அப்பகுதி மக்களிடம் கொடுத்தார். வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள கோடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்கள் வரும் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. இங்கு மேம்பாலம் கட்டினால் வாகனங்கள் காத்திருப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். வில்லியனூரில் பைபாஸிலிருந்து 10 கல்லு செல்லும் சாலைகள் கோடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் இரட்டை வழிச்சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டப்பணிக்கு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி காணொலி காட்சியின் மூலமாக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் ₹37.29 கோடி மதிப்பில் இரட்டை வழிச்சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உள்ளனர். 25 மீட்டர் நீளத்திலும் 7.5 மீட்டர் அகலம் என இரு பகுதியிலும் பாலத்திற்கான இணைப்பு சாலையுடன் திட்டமிட்டுள்ளார். தற்போது மேம்பால பணிகள் துவங்க உள்ளன. இந்நிலையில் ரயில்வே கேட் பகுதி அருகே சாலையோரம் குடியிருக்கும் நரிக்குறவர் இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நரிக்குறவர் மக்களுக்கு மாற்றிடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை கொடுத்தார்.
இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். உலகம் முழுவதும் இன்று சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வனத்துறை அதிகாரிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை செயலர் தயாளன், வனத்துறை ஊழியர்கள், சட்டப்பேரவை ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.